வணக்கம் நேர்களே. கால்கள்ல என்ன பிரச்சனைகளை சந்திச்சா அது சாதாரணமா விட்டுறீங்க, இல்லாட்டி ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. தற்போது காலகட்டத்துல உடல் ஆரோக்கியமா வச்சுக்கொள்ள வேண்டியதுன்றது கட்டாயத்துல இருக்கிறான். அதுக்கு உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான சத்துக்கள் போதுமான அளவுல கிடைக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்றும் கூட. இந்த அறிகுறிகள் ஒருவர் கவனிச்சு வந்தாலே இந்த விட்டமின் குறைபாட்டை சரி செய்யறதோடு அறிகுறிகள் தீவிரமாகி நிலைமை மோசமடைகிறதையும் கூட தடுக்கலாம். இப்ப விட்டமின் B12 குறைபாடு இருந்ததால கால்கள்ல தெரியக்கூடிய அறிகுறிகள் என்ன என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம். கால்கள்ல கூச்சம், அதாவது கால்கள்ல கூச்சமான உணர்வை அடிக்கடி சந்திக்கிறீங்களா? அதோடு அவ்வப்போது கால்கள் மட்டும் மரத்து போகின்றதா? அப்படின்னா அதை சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏனென்றால் இது விட்டமின் B12 குறைபாட்டோட முக்கியமான ஒரு அறிகுறி தான். இந்த விட்டமின் குறைபாட்டை கண்டுகொள்ளாம விட்டீங்கன்னா அதன் விளைவா நரம்பு சேதம் கூட உங்களுக்கு ஏற்படலாம். எனவே ரொம்பவே கவனமா இருங்க. அதை தொடர்ந்து கால்கள்ல உள்ள சருமத்துல நிற மாற்றம் ஏற்படுதா? உங்களுடைய கால்கள் இருக்கிற சருமத்துல நிறமாற்றம், அதாவது திடீரென்று ஒரு பெரிய மாற்றத்தை காண்றீங்களா? அதாவது கால்கள்ல உள்ள சருமம் மஞ்சள் நிறத்துல இருந்து வெளுத்து போறதை கண்டா அதை சாதாரணமா எடுக்க வேண்டாம். அது உங்களுடைய உடல்ல விட்டமின் B12 குறைவா இருக்கிறதா குறிக்குது. இந்த விட்டமின் B12 குறைவா இருக்கிறதால ஆரோக்கியமான சிவப்பு இரத்த அணுக்களை உற்பத்தி செய்யறதுல உடலானது பிரச்சனையை சந்திக்குதுன்னு அர்த்தம். இதனோட விளைவாவே சருமம் வெளுத்து போகவும் தொடங்குது. அதை தொடர்ந்து உடல் சோர்வு மற்றும் பலவீனம் அடையுதா? உங்களுடைய உடல் சோர்வு மற்றும் பலவீனம்ன்றதை நீங்க வழக்கத்தை விட மிகுந்த உடல் சோர்வு மற்றும் பலவீனத்தை சந்திச்சா, குறிப்பா உங்களுடைய கால்கள்ல இப்படியான பலவீனத்தை உணர்ந்தீங்களான்னா அசால்ட்டா இருக்காதீங்க. அதுவும் உங்களால தினசரி செயற்பாடுகளை கூட செய்ய முடியாத அளவுல பலவீனத்தை சந்திக்கிறீங்களா? உங்களுடைய உடல்ல விட்டமின் B12 குறைவா இருக்குன்றதான் அர்த்தம். மேலும் அதை தொடர்ந்து சருமங்கள்ல வெடிப்பு ஏற்படுதா? கால்கள்ல அதிகப்படியான வறட்சியை சந்திக்கிறீங்களா? அதோட விளைவா கால்கள் உள்ள சருமத்துல வெடிப்புகள் ஏற்படுதா? உடல்ல விட்டமின் B12 குறைவா இருக்கிறது தான் இதுக்குரிய அறிகுறி. பெரும்பாலும் இப்படியான நிலையில உடல்ல போதுமான நீர்ச்சத்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படாமலும் இருக்கும். அதனாலேயே இந்த நோய்கள் அடிக்கடி ஏற்படும். அதை தொடர்ந்து அடிக்கடி விழுகிற மாதிரிக்கு உங்களுக்கு நிலைமை ஏற்படுதா? நடந்து கொண்டிருக்கும் போதே அடிக்கடி தடுக்கி விழுகிறீங்களா? அப்படின்றாலும் உங்களுடைய உடல்ல விட்டமின் B12 குறைவா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த விட்டமின் B12 குறைபாட்டால நரம்புகள் சேதமடைகிறதால சில சமயங்கள்ல நடக்கிறது நிக்கிறதுல கூட உங்களுக்கு சவாலானதா இருக்கும். எனவே இப்படியான நோய் அறிகுறிகளை சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க. விட்டமின் B12ன்றது உடல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஊட்டச்சத்தும் கூட. அதிகமான தண்ணீர் குடிங்க. உங்களுடைய உடலை நீங்க தான் கவனமா பார்த்துக்கொள்ளணும். மேலும் இவ்வாறான ஒரு சுகாதாரம் தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் விஜித்ஷா.